வெல்கம் டு லிங்கேஷ் சுட்டி பிளேயர். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்கூல் லீவ் விட்டாச்சுக்கா, எங்கள் வீட்டில் எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூலு லீவ் விட்டாச்சு. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். மணி இப்போ 10 ஆச்சு. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சி வாக்கிங்கெல்லாம் போயிட்டு கிரிக்கெட்டெல்லாம் 9 மணிக்கு கரெக்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ மணி 10 ஆச்சு. அந்த 1 ஹார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிராஃப்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி தான் செய்ய போகிறேன். என்ன உதவினா பாத்திரம் கழுவுறேன். கழுவிடலாம். நான் இங்கே வீடியோ எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க, கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். அக்கா சொல்லுங்க, விசில் வேற வருது. விசில் வச்சிருக்கேன். நான் விசில் வச்சிருக்கேன். ஸோ விசில் போனதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், விசில் வரும் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் விசிலே வரலாம். சவுண்டு மட்டும் கேட்குது. எப்போதான் வரும் நானும் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்ன கேமரா செட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு. ஆமாம், 1 மினிட் இருங்க. விசில் வர மாதிரிக்கு, ஆனால் வர மாட்டேது. ஒரு விசில் வந்துருச்சு, 2வது விசிலும் வந்துருச்சு, 3வது விசில் வந்துருச்சு. இன்னும் 2 விசில் தான். 4வது விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் தான். 5வது விசில் வந்துருச்சு. வாங்க பாத்திரம் கழுவலாம். மாமாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கழுவுறேன். கொஞ்சம் வருங்க, நான் வந்துடுறேன். எதுக்கு நல்லா லைட்டு போட போனேன். வாங்க கழுவலாம். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து கழுவலாம். லீவ் டைமில் மம்மிக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மம்மி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா சூப்பராக அவங்களே பண்ணிக்குவாங்க. இல்லை அம்மா டியூட்டிக்கு போகிறாங்கன்னா நீ கண்டிப்பாக உதவி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டியூட்டிக்கு போகிறாங்க, உங்களுக்கே தெரியும், போலீஸ் வேலைன்னு. நம்ம இந்த மாதிரி கழுவலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நீங்களும் இந்த மாதிரி கழுவிங்க, சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் எனக்கு. நான் சொல்கிறேன். எனக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா நான் நிறையா வீடியோ போடுவேன் உங்களுக்காக. நிறைய பாத்திரம் இல்லை. சரி, நான் உங்கள் பாத்திரம் கழிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன். நம்ம தண்ணி போட்டு எல்லாமே கழுவிடலாம்.
இந்த மாதிரி தண்ணியில் விளையாடினா ரொம்ப பிடிக்கும். நல்ல சுடு சுடு இருக்கும். சூப்பர். இங்கே போக மாட்டேது. பாத்திரமே கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரமாக முடிச்சிட்டேன். நான் அந்த கிராஃப்ட் பண்ணேன்னு அவங்கக்கிட்ட அது சொன்னேன்ல, நான் அதை வந்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். கிறிஸ்டினுக்கும் கொடுக்கலாம், ஹிந்துக்கும் கொடுக்கலாம். தீயட்டே அந்த மாதிரிக்கு தீயாத்துற மாதிரி இருக்காதுப்பா. ஏறினது வர மாட்டேங்குது, அள்ளிக்கே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதாலே பாதி டைம் வேஸ்ட் ஆகிடுது. நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, எத்தனை கழுனாலும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கடுப்பாக இருக்குது. போங்க, எப்படியோ போயிடுச்சு, அதுவே சந்தோஷம். வெளுத்து கட்டு சூரியனுக்கும் என்னென்ன பையனோட எடுத்து கட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை முடிஞ்சிருச்சு. கை மட்டும் கழுவிங்களா? கை கழுவி கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை முடிஞ்சிட்டுப்பா. ஓகே, எவருங்க நான் இந்தியா இதெல்லாம் போட்டிருக்கேன். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னோட கிராஃப்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளிச்சப்படுத்திட்டோம். நான் இதுதான் முருகன்.
இங்கே வாங்க ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க, இங்கே வந்து ஃப்ளவர்ஸு, மோதிரம், அப்புறம் வந்து என்னோட இது பேட்ச் மாதிரி. அப்புறம் இது வந்து ஹிந்து, நம்ம கிறிஸ்டினுக்கும் கொடுக்கலாம் ஹிந்துக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இல்லாத கிறிஸ்டின் ஃபோட்டோவும் இருக்குல்ல. எங்கள் அம்மாவோட அப்பா முஸ்லீம், எங்கள் அம்மாவோட அப்பா ஹிந்து, எங்கள் அம்மாவோட அம்மா கிறிஸ்டின். ஏன்னா ஹிந்துக்கும் கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணலாம், முஸ்லீமுக்கும் ஹிந்து கல்யாணம் பண்ணலாம், முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் கல்யாணம் பண்ணலாம். சரி, அதனால் இப்போ எங்கள் அம்மாவோட அம்மா வந்து சர்ச்சுக்கு போகிறதில்ல, சர்ச்சுக்கு இல்லை நானும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நிறைய காலில் ஜலரோஷம் பிடிச்சிக்கிறேன். நம்ம வந்து பாட்டு வீடியோ போடுறேன், அது மறக்காமல் பார்த்துருங்க. கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு வீடியோ பாருங்கள்.